உயர்கல்வி மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாநாட்டில் உயர்கல்வி ஆராய்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் வெளியிடப்பட்டது. இதற்காக ஆண்டிற்கு ரூபாய் 12,03,18,000 ரூபாய் செலவில் அறிவியல் புலங்களில் 60 மாணவர்களுக்கும் கலை புலங்களில் 60 மாணவர்களுக்கும் என மொத்தம் 120 மாணாக்கர்கள் முழுநேர் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பிற்கு 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை பெறுவர். மாதாந்திர ஊக்கத்தொகையாக 22,000 25,000 இதர செலவின் தொகையாக ஆண்டிற்கு கலைப்புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு 10,000 ரூபாயும் அறிவியல் புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு 12,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆணையினை வழங்க முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திருமதி பி. சூர்யா அவர்கள் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ். திருமதி சிந்துலட்சுமி அவர்கள் சைக்காலஜி உளவியல். உயர்கல்வி மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், எத்தனை மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது? விவரம் என்ன? கத்தியா மொத்தம் 120 மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆராய்ச்சி படிப்பை தொடர மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஆராய்ச்சி திறனை மேம்படுத்திடவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்திடவும் முதலமைச்சருடைய ஆராய்ச்சியின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 120 மாணவ மாணவியர்களுக்கு 25,000 ஊக்கத்தொகையினை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். அந்த ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை உழவர் நலத்துறையில் 158 உதவி தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்களுக்குமான பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.